மழை காலத்துல நெஞ்சு சளி, மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்புன்னு இருக்கு. மாத்திரை போட போறீங்களா? ஒரு நிமிஷம். இந்த கஷாயத்தை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கற்பூரவள்ளின்னு சொல்லக்கூடிய மெக்சிகன் மின்ட் 3 எடுத்துக்கலாம். நான் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா 10 மிளகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதுல சேர்த்துக்கங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்ததா இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு பல்ஸ் வச்சு மிக்சியில அரைச்சிட்டு வந்துருங்க. இப்ப ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கிட்டு மறுபடியும் இதை ஒரு நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை இது கூட சேர்த்துட்டு அந்த மிக்சியில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நான் கிளீன் பண்ணி இது உள்ள ஊத்திடுறேன். அடுப்பை வந்து ஹை ஃபிளேம்ல இருந்து சிம்ல வச்சிருங்க. முழுசா ஒரு 6ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் தூளை சேர்த்துக்கங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா 3 வயசுக்கு மேல இருக்க யாருக்கு வேணாலும் இந்த கஷாயத்தை கொடுக்கலாம். நெஞ்சில இருக்கக்கூடிய சளிகளை, மூக்கு அடைப்பு, தொண்டை கரகரப்பு எல்லாத்தையுமே ஒரு நைட்ல உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இப்ப நமக்கு தயாராயிருச்சு. இதை நம்ம வடிகட்டி குடிக்கலாம். நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலையில உங்களுக்கு மலம் வழியா எல்லாமே சளி எல்லாமே கிளியர் ஆகும். இப்ப இது சுவைக்காக நான் வந்து தேன் இருக்குது. தேன் சுத்தமான தேனை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும் போதே நீங்க குடிச்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட சளியா இருந்தாலும் மலம் வழியா கரைஞ்சு வெளியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். Download ShareChat.